சங்கீதம் 138 2வது வசனம். பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தர் படைத்த எல்லாமே மகிமையானது. பிரஸ்தாபம் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாமே ஒரு மகிமையானது. ஆனா எல்லா மகிமையான காரியத்தை விட கர்த்தர் எதை அதிகமா மகிமைப்படுத்தினாரா? அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது எல்லாவற்றிலும் மேலானதுங்க. எது கர்த்தருடைய வார்த்தை? நம்ம கையில் எழுதி கொடுத்த அவருடைய இந்த வார்த்தைய எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் வைத்தாராம். அதாவது கர்த்தரின் வார்த்தை, வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும், இதெல்லாம் ஒரு புள்ளி கமா கூட என்ன செய்யாதான்? ஒளிந்து போகாதுன்னா மாறாது. கர்த்தர் வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. நீங்க 2 கொரிந்தியர் 1:20 வாசித்தீங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆம் என்றும் ஆமேன்னா ஆமேன் என்னங்க அர்த்தம்? அப்படியே அப்படியே ஆகும், அது மாறாது. ஆக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒன்று என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. யோவான் 1:1 அப்படிதான் வாசிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை யாரு? இயேசு. இயேசு தான் வார்த்தை. இயேசு மாறாதவர், வார்த்தையும் மாறாது. இயேசு கிறிஸ்து எப்படி மாறாதவரோ அவர் சொன்ன வார்த்தைகளும் மாறாதது. அது அப்படியே கிரியை செய்யும். அல்லேலூயா. நீ என்னாகும் 23:19 வாசித்தீங்கன்னா, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும். ஆண்டவர் சும்மா வார்த்தையை அள்ளி விசிட் போறது இல்லைங்க. இது எலெக்ஷன் டைமு, ஆமாவே இல்லைங்களா? மனுஷ வார்த்தை சில நேரங்களில் சொன்ன அவர்களுக்கு என்ன இருக்கும்? மறந்து போயிடும். அப்படி வார்த்தையை அள்ளி என்ன செய்வாங்க? அப்படிப்பட்ட ஒரு மகான் கிடையாது நம்ம ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தின் தலைவர் அல்ல நம்ம ஆண்டவர். சர்வலோகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல. அவர் வார்த்தையை கொடுத்தார் என்றால் அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை இயேசுவை நம்புகிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம காண்பிக்கணும்னா, ஆண்டவர் இயேசுன வார்த்தையை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எது மேல விசுவாசம் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. தேவன் என்ன வார்த்தை நமக்கு தருகிறாரோ, இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை. அது எந்த வார்த்தையா இருக்கட்டும், என்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், அதை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை அப்படியே நம்ம விசுவாசித்து அந்த வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு மழையை அனுப்புறேன். அந்த மழை பூமியில பெய்துட்டு சும்மா ஆவியா என்கிட்ட வர்றதில்லை. அது திரும்ப வராம என்ன செய்யணும்? நான் எதற்காக அந்த மழையை அனுப்பினோம்? நல்லா கவனிங்க. மழைங்கிறது வெறும் விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது. சுனாமியா கடல் பெருகி என்ன செய்தது? வந்தது பார்க்குறோம். சில நேரத்தில் மழை வெள்ளம் 2015 இன்னும் என்ன செய்ய முடியாது, நம்ம மறக்க முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் மாடிக்கு வந்தோம். எது மாடி எது கிரவுண்ட் ஃப்ளோர்னு அது எதனால வந்துச்சு? மழையினால வந்துச்சு, ஆமாவே இல்லைங்களா? அப்போ மழை ஆண்டவர் அனுப்புறாருன்னா ஒன்று விளைச்சலுக்கும் அனுப்புவார், ஒன்று நியாய தீர்ப்புக்கும் அனுப்புறார். அப்போ ஆண்டவர் எதுக்கு அனுப்புறாரோ அந்த காரியத்தை செய்யாம மழை என்ன செய்யாதான்? நான் அனுப்புற மழையே அதனுடைய வேலையை சரியாய் முடித்துட்டு வரும்னா, நான் அனுப்புற ஏன் வார்த்தையும் நான் எதற்காக அனுப்புனேனோ அதை செய்யாம வெறுமே என்ன செய்யாது? வராது. ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யும், அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல வார்த்தையை விசுவாசிக்கணும்னா இந்த வார்த்தை முதல்ல என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? தினந்தோறும் இந்த வேதத்தை
வாசித்து 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 இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசம் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும். அல்லேலூயா.